நம்ம சேனல்ல பாலியல் விழிப்புணர்வு பதிவுகளை இனிமேல் போட போறோம். அதுல ஒரு பகுதியா இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்கள் அண்டர்வியர் அணியிற பகுதி இருக்கு இல்லையா, இடுப்புக்கு கீழே. ஸோ அந்த பாகத்தை என்னன்னு சொல்லுவாங்க, ஜெனிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேரை பயன்படுத்தி தான் பொதுவாக அந்த பாகத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆண் உறுப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது 2 உறுப்பு தான் உங்க கண்ணுக்கு வெளியில தெரியும். ஒன்று மேலே இருக்கிற உறுப்பு, அது பைப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், அதை வந்து ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேக் லைக் ஸ்ட்ரக்சர், பை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பை மாதிரி கீழே இருக்கிற பகுதியை வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பை மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு மேலே ப்ரொஜெக்டடா ஒரு பைப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பீனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாகங்களை பற்றி நான் ஏன் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு, சார் அந்த இடத்துல வலிக்குது அப்படிம்பாங்க. பட் அந்த இடம் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு டாக்டருக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்க முடியாது. சில பேர் காமிக்கவே மாட்டாங்க, அவங்களே சொல்லுவாங்க சார் அந்த இடத்துல வலிக்குது அப்படிம்பாங்க. அப்படி சொல்றதுக்கு பதிலாக நீங்க இது போல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னார்னா நீங்க அதை காமிக்கணும். அப்பதான் அவரால் உங்களுடைய கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, டெஸ்டிஸ் விதை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்கும். ஒரு முட்டை போல ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய 2 விதைகள் அந்த பையில இருக்கும். ஒன்று ரைட் சைடில் இருக்கும், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த பேக்குக்குள்ள 2 விதை இருக்கும். அடுத்ததான் அந்த விதையிலிருந்து ஒரு பைப் டிராவல் ஆகும். எங்க டிராவல் ஆகும், அந்த பேக்குக்குள்ளேயே இடுப்புக்குள்ள டிராவல் ஆகி எங்க வரும் அப்படின்னா, இதுதான் பேக் அப்படின்னா இந்த பேக்குக்கு மேலதான் உங்களுடைய பைப் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, பீனிஸ் இருக்கு. ஸோ இந்த பீனிஸோடைய இந்த பகுதிக்கு அது உள்ளேயே அங்கிருந்து வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி வந்து அங்க நிற்கும். அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டு அப்படிம்பாங்க. அதுதான் டியூப். இந்த விதையிலிருந்து உயிரணுக்கள் எது வழியா ஆண் உறுப்புக்கு அந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற அந்த பீனிஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா, அந்த விதையிலிருந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டுன்னு ஒன்று அப்படி பாயும், உள்ள பாஞ்சு அப்படி வந்து எங்க நிற்கும், இந்த ஆண் உறுப்புக்கு உங்களுக்கு உள்பகுதியில கரெக்டா அந்த நம்ம யூரின் அர்ஜென்சி நமக்கு வரும் இல்லைங்களா, அந்த பகுதிக்கு பக்கத்துல அது ஒரு டோர் போட்டுக்கிட்டு அங்க வந்து நிற்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ பேக் இருக்கு, பேக்ல 2 விதை இருக்கு. இந்த விதையுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள் அதுலதான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெர்ம்ங்கிற அந்த உயிர் அணுக்கள் அந்த விதையிலிருந்து உருவாகி அந்த விதையிலிருந்து ஒரு ஒயர் மாதிரி ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன், ஸ்பெர்மேட்டிக் கார்டு. ஸ்பெர்ம் பூந்து வர்றதுனால அதை வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒயர் மூலியமா வந்து கரெக்டா இங்க அந்த பைப்ல வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரோட்டம்குள்ள இருக்கிற 2 விதையிலிருந்து வரக்கூடிய கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எங்க வந்து முடியுது அப்படின்னா, ஆண் உருப்படிய இந்த உள்பகுதியில வந்து முடிஞ்சிடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இது உங்களுக்கு எந்த விதத்துல உதவும் அப்படின்னா, இனி வரும் வீடியோக்கள்ல ஒவ்வொரு நோயை பத்தி ஒவ்வொரு கண்டிஷனை பத்தி நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுனா உங்களுக்கு சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும், உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, அது ஏன் தடைபடுது அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாம் இந்த உறுப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அங்க வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃபர்மேஷன். இது போதும் ஒரு பப்ளிக்கா ஒரு காமன் பீப்புளா உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். அடுத்தது இந்த பேகுக்கு மேல இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பீனிஸை பத்தி இப்ப பார்க்கலாம். பீனிஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த முழு நீள பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, ஷாஃப்ட். இந்த நுனி பகுதி உள்ளுக்குள்ள ஒரு நுனி பகுதி இருக்கும், அதுக்கு பேரு கிளான்ஸ் பீனிஸ். இந்த மேல் பகுதியில தோல் இருக்கா, ஃபுல்லா நீண்டு வரும், ஃபுல்லா வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு மூடின மாதிரி இருக்கும். எது, பீனிஸோடைய அந்த உள் பகுதிங்கிறது மேல் தோள்களால மூடப்பட்டிருக்கும். இயல்பா பீனிஸோடைய சைஸ் பொதுவா சின்னதா தான் இருக்கும், புரியுதுங்களா? அது வந்து ஒரு எக்ஸ்பெண்டபிள் ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு எக்ஸ்பென்ஷனை மட்டுமே நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம ஒரு சில நோய்கள்ல ஏன் விரைப்புத்தன்மை வரல அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பொதுவா பீனிஸ் அப்படிங்கிறது சின்னதா தான் இருக்கும். எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளதான் பொதுவா சுருக்கமா தான் இருக்கும், சுருங்கி தான் அது இருக்கும். ஸோ மேல தோல் இருக்கும், இந்த பீனிஸ்ங்கிறது சுருங்கி சின்னதா தான் இருக்கும், எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். அடுத்தது இந்த நுனி பகுதியில லாஸ்ட் 1 இன்ச் பகுதிகளுக்கு மேல இருக்கிற அந்த தோலை வந்து ஃபோர் ஸ்கின் ப்ரீபியூஸ். ஃபுல்லா இந்த எட்ஜில் இருக்கிறத ஃபோர் ஸ்கின்னா, அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதா ப்ரீபியூஸ், நுனி தோல். இதை வந்து முன் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, நுனி தோல். அடுத்தது முன் தோல் அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து அந்த கிளான்ஸ் பீனிஸ் உள்ளுக்குள்ள அந்த கடைசி பாகம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள அந்த கடைசி பாகம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த கடைசி பாகத்தை
தாண்டி முன்னாடி போய் நிற்கும். அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு ஒரு கவர் மாதிரி. உடனே நம்ம பிடிச்சிட்டு போறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நுனி பகுதிக்கு ஒரு சின்ன கவரிங் தான் யாரு, ஃபோர் ஸ்கின் ப்ரீபியூஸ். ஸோ ஓரளவுக்கு ஆண் உறுப்பு, ஆணுடைய பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன பாகம் இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே போல இந்த பீனிஸ்க்கு நுனியில உள் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு துவாரம் இருக்கும். அது வழியாக தான் நம்ம என்ன பண்றோம், யூரின் பாஸ் பண்றோம். ஸோ இந்த பீனிஸ்க்கு ரெண்டு வேலை தான் இருக்கு. ஒன்று யூரினை பாஸ் பண்றது, விந்தை பாஸ் பண்றது. ஸோ இந்த ரெண்டு வேலை தான் அதுக்கு இருக்கு. அந்த ரெண்டு வேலைக்கு ஏற்ற மாதிரி அது சுருங்கும் விரியும். இதுதான் இதோடைய வேலை. ஸோ ஓவராலா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஜென்ரலா ஆண் உறுப்பு அந்த ஜட்டிக்குள் இருக்கக்கூடிய பாகம் என்ன, எப்படி இருக்கும், அதோடைய ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸை ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நம்புறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம்.